Hi friends, welcome to Shifa Diaries. Maths கற்கலாமா? இப்போ டைப் 4ல கியூபிக் நம்பர்ஸோட அடிஷன் தான் பார்க்க போறோம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் எடுக்க சொன்னேன்னா 10 plus 1 பண்ணனும். 10 into 11 னு போட்டாச்சா? இப்போ டிவைடட் பை 2 தான் பண்ணனும். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், பவர்லெஸ் 2 இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2க்கும் 10க்கும் காமன் டேபிள் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா 2 1s ஆரும், இது வந்து 2 5s ஆரும் இருக்கா? இப்போ இந்த காமன் டேபிள் அழிச்சிடலாமா? அழிச்சிட்டா வந்து 10க்கு பதிலா 5ம் 2க்கு பதிலா 1ம் வருதா? இப்போ நம்மளுக்கு என்னது 5 into 11 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அப்படின்னா 5 into 11 தெரியும், 55 ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். அப்படின்னா 50 times 2 times ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு 55 ஸ்கொயர் வருது. இப்போ நம்ம ஆன்சர் என்ன? 3025. டைப் 4ல அதே கியூபிக் நம்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கேஸ் 1 கேஸ் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ கேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அதில் என்னன்னா 1 cube plus 3 cube plus 5 cube plus 7 cube plus 9 cube அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. இப்போ என்ன நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் ஒன்று ஃப்ரெண்ட். அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. ஸோ அப்படின்னா இங்கே 5 தான் போடணும். இப்போ முன்னாடி லாஸ்ட் நம்பர் எடுத்த மாதிரி 9 போட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ், 5 தான் போடணும். இப்போ 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 போட்டு 5 ஸ்கொயர் மைனஸ் 1 தான் பண்ண போகிறோம். இப்போ 5 ஸ்கொயர் என்னன்னு தெரியும், நம்மளுக்கு 25 அப்படின்னு தெரியும். இப்போ அதை வந்து இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுது? இங்கே 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 25 அப்படின்னு தெரியும். இப்போ மைனஸ் 1 அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ 2 இன்ட்டு 25 என்னன்னு தெரியும், நம்மளுக்கு 15 தெரியும். அப்போ 50 மைனஸ் 1 எவ்வளோ? 49. அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. 25 இன்ட்டு 49. 1x1 டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து 1225. இப்போ ஈவன் நம்பர்ஸ்க்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேஸ் 2க்கு போயிடலாம். இப்போ என்னன்னா 2 plus 4 plus 10 கியூப் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ டைப் 4ல ஈவன் நம்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 2 cube plus 4 cube plus 6 cube plus 8 cube plus 10 cube தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கொஸ்டின். இப்போ இது எப்படி போகலாம்? 2 cube நம்ம 2 into 1 பிரிக்கலாமா? 4 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 into 2னு பிரிக்கலாமா? இப்போ 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 into 3 சார் பிரிக்கலாமா? நெக்ஸ்ட் 8 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 into 4 சார் பிரிக்கலாமா? 10 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 into 5 சார் நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ வந்து 3 வந்து மேலே எழுதணும். அப்படின்னா எப்படி போகலாம்? 2 into 1 whole cube, 2 into 2 whole cube, 2 into 3 whole cube, 2 into 4 whole cube, 2 into 5 whole cube அப்படின்னு போடலாமா? இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் தான் பண்ணலாம். இப்போ பவர் ரூல் யூஸ் பண்ணி இப்போ 2 into 1 whole cube நம்ம 2 cube into 1 cube பிரிக்கலாமா? இப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 2 into 2 whole cube நம்ம 2 cube into 2 cube பிரிக்கலாமா? இப்போ 2 into 3 whole cube 2 cube into 3 cube பிரிக்கலாமா? இப்போ 2 into 4 whole the cube எப்படி பிரிக்கலாம்? 2 cube into 4 cube பிரிக்கலாமா? நெக்ஸ்ட் 2 into 5 cube எப்படி பிரிக்கலாம்? 2 cube into 5 cube பிரிக்கலாமா? இப்போ இதுல காமனா 2 cube இருக்கா? இப்போ அதுதான் நம்ம வெளியில போட்டுருக்கோம். இப்போ இது வந்து காமனா எடுத்ததுக்கு அப்புறமா மிச்சம் என்ன இருக்கு? இந்த 1 cube இருக்கு, அதுதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ பிளஸ் காமனா அப்படியே போட்டேனா இப்போ இங்க 2 cube இருக்கு, அதுதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ பிளஸ் காமனா போட்டேனா இப்போ இங்க 3 cube இருக்கு, அதுதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ இங்க 4 cube இருக்கு, அதுதான் இங்க போட்டிருக்கேன். இங்க 5 cube இருக்கு, அதுதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ 2 cube ஜெனரலா இருக்கா, அதனால 2 cube எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்? போன மெத்தட்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இந்த 5 லாஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஃபர்ஸ்ட் 5 அப்படின்னு போட்டு இன்டூ 5 + 1 என்னன்னு தெரியும், நமக்கு 6ன்னு தெரியும். அதை நம்ம டிவைடட் பை 2 பண்ணி ஹோல் தி ஸ்கொயர் 2 போடணும். ஓகேங்களா? இப்போ அப்படி போட்டோம்னா என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் 2வையும் 6ஐயும் நம்ம வந்து 2 டேபிள் அடிக்கலாமா? இங்க 2 1s வரும், 2 3s அடிக்கலாமா? இங்க 3 வரும். அப்படின்னா அதான் இங்க போட்டிருக்கேன். 2 cube whole 5
cube. இப்போ 2 cube போட்டேன்னா இப்போ 5 into 3 whole square. ஸோ அது போட்டிருக்கேன்னா இப்போ என்ன பண்ணணும் 2 cube 5 into 3 என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 15 அப்படின்னு தெரியும். அப்படின்னா 15 whole square அப்படின்னு பண்ணலாமா? இப்போ 2 cube என்னன்னு சொல்லியிருக்கேன் 2 into 2 into 2 பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 15 ஸ்கொயர் என்னன்னு சொல்லியிருக்கேன் 15 into 15 அப்படின்னு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2 into 2 into 2 என்ன 2 2s are 4 வருது 4 2s are நம்மளுக்கு 8 வருது. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ 15 15s நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 225 வருது. இப்போ இதை வந்து நீங்கள் 1x1 டெக்னிக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்னதுன்னா 1800 வருது. அப்படின்னா இதோட இந்த கொஷினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1800. That's all friends. Like, share, subscribe பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக்